எதனால என்ன பார்த்துட்டிங்க, எனக்கு வந்து பேக் பெயின் ஃபுல்லாக இருந்ததுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பெயின் இருந்ததுங்க. கையிலெல்லாம் அப்படியே மரத்து போன மாதிரி ஒரு ஒரு உணர்ச்சி இல்லாமல் இருந்ததுங்க. அப்புறம் நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்து ஒரு 3 வருஷமா பார்த்தீங்கன்னா, ஒரு நிறைய டாக்டர் 2, 3 ஹாஸ்பிட்டல் பார்த்தேங்க. இசிஜி எல்லா ஸ்கேனும் எடுத்து பார்த்தேங்க. மாத்திரை சாப்பிட்டே இருந்தேன், சரியாகிற மாதிரி தெரியல. அப்புறம் நான் தான் சாரோட யூடியூப் பார்த்துட்டு சரி இங்கே போனால் மாத்திரை மெடிசன் இல்லாமல் நல்லா அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்க மாட்டேருக்குது அப்படின்ட்டு நான் பார்த்து ஃபேமிலியில் முடிவு பண்ணி நாங்கள் ட்ரீட்மெண்ட்காக வந்தேங்க. இங்கே வந்ததுலேருந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 5 நாள் 10 நாளுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் சொன்னாருங்க. சொன்ன டயத்தில் இங்கே நமக்கு 2 நாள் க்யூராக ரெடி ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு பேக் பெயினுங்கிறது வந்து சுத்தமாக இல்லை. கால்லேருந்து அதை பழமொழி சொல்லுவார் ஸ்டாட்டிக்கான்னு சொல்லுவாங்களா, அந்த வலி எல்லாம் எனக்கு காலை இழுத்த மாதிரி இருந்துச்சுங்க. இப்போ அந்த இழுத்த மாதிரி காலெல்லாம் எதுவுமே இல்லைங்க. உங்களுக்கு கழுத்துல டிஸ்க்ல C5 C6ல டிஸ்க் கம்ப்ரெஷன் ஆகி கை வரைக்கும் வலி வருது, கை மரத்து போயிருக்கு, இல்ல L4 L5ல வந்து டிஸ்க் கம்ப்ரெஷன் ஆகி சயாட்டிக் நரம்பு அழுத்தப்பட்டு கால் வரைக்கும் வலி இருக்கு, மதமதப்பு இருக்குன்னா எங்களோட சென்டருக்கு வாங்க. இதுல இருந்து முழு நிவாரணம் நாங்க கொடுக்குறோம். ஹலோ எவ்ரிவன், நான் ஜேசுதாஸ், பிசியோதெரபிஸ்ட், திருவண்ணாமலை. இந்த வீடியோவில் வர ஃபீட்பேக்கில் வரவர் பார்த்தீங்கன்னா பொன்னுசாமி, ஈரோட்லேருந்து வந்திருக்காரு. இவருக்கு கழுத்தில் C5 C6 டிஸ்கில் அழுத்தம் ஏற்பட்டதுனால கை வரைக்கும் ஃபுல்லாக வலி, கை மதமதப்பாக இருக்குது அப்படின்னாரு. அது மட்டும் இல்லாமல் L4 L5 L5 S1 லெவலையும் டிஸ்க் கம்ப்ரெஷன் ஆனதுனால சயாட்டிக் நரம்பு வந்து பாதிக்கப்பட்டு அழுத்தம் அதிகமாக இருந்ததுனால கால் வரைக்கும் வந்து வலி அதிகமாக இருந்தது அப்படின்னு தான் வந்து ஒரு 3 வருஷமாக கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. 3 வருஷமாக அவர் வந்து நிறைய மெடிசன்ஸ் எடுத்திருக்கிறாரு. அவருக்கும் வந்து ரொம்ப நாளாக வலி இருந்ததுனால இதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லையா அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கும்போது தான் எங்களை காண்டாக்ட் பண்ணிட்டு வந்தார். அவரோட ஃபீட்பேக் வீடியோ தான் இது. ஓகேங்க சார், வணக்கம் சார். நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டத்துலேருந்து வந்திருக்குங்க. இங்கே நான் வந்துட்டு ஒரு பிசியோதெரபி இங்கே டாக்டர் பார்க்க வந்திருக்குறேங்க. இப்போ என் பேர் பொன்னுச்சாமிங்க. இப்போ நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 3-4 வருஷமாக வந்து வெளியில் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க. எதனாலன்னா பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து பேக் பெயின் ஃபுல்லாக இருந்ததுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பெயின் இருந்ததுங்க. கையிலெல்லாம் அப்படியே மரத்து போன மாதிரி ஒரு ஒரு உணர்ச்சி இல்லாமல் இருந்ததுங்க. அப்புறம் நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்து ஒரு 3 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய டாக்டர் 2, 3 ஹாஸ்பிட்டல் பார்த்தேங்க. இசிஜி எல்லா ஸ்கேனும் எடுத்து பார்த்தேங்க. மாத்திரை சாப்பிட்டே இருந்தேன், சரியாகிற மாதிரி தெரியல. அப்புறம் நான் தான் சாரோட யூடியூப் பார்த்துட்டு சரி இங்கே போனால் மாத்திரை மெடிசன் இல்லாமல் நல்லா அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்க மாட்டேருக்குது அப்படின்ட்டு நான் பார்த்து ஃபேமிலியில் முடிவு பண்ணி நாங்கள் ட்ரீட்மெண்ட்காக வந்தேங்க. இங்கே வந்ததுலேருந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 5 நாள் 10 நாளுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் சொன்னாருங்க. சொன்ன டயத்தில் இங்கே நமக்கு 2 நாள் க்யூராக ரெடி ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு பேக் பெயினுங்கிறது வந்து சுத்தமாக இல்லை. கால்லேருந்து அதை பழமொழி சொல்லுவார் ஸ்டாட்டிக்கான்னு சொல்லுவாங்களா, அந்த வலி எல்லாம் எனக்கு காலை இழுத்த மாதிரி இருந்துச்சுங்க. இப்போ அந்த இழுத்த மாதிரி காலெல்லாம் எதுவுமே இல்லைங்க. நீட்டாக ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் அது இல்லாமல் இந்த ஷோல்டர் பெயினும் குறைஞ்சிச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் நல்லா ஃப்ரீயாக இருக்கேன். எந்த மருந்து மாத்திரை இல்லாமல் ரெடி பண்ணிவிட்டாரு. இனி வந்து லைஃப் லாங் வராதுன்னு சொல்லியிருக்காரு. அதை நம்ம அவர் சொல்கிறத ஃபாலோ பண்ணால் நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. எனக்கு இந்த மாதிரி கிடைச்ச ஒரு ட்ரீட்மெண்ட்டை வந்து அது மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக நான் இந்த இதை சொல்கிறேன். நீங்கள் பயன்படுத்திங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. இது நான் உணர்ச்சி பூர்வமாக எனக்கு தெரிஞ்சதை, நான் அனுபவப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வலினால வந்து ராத்திரி படுக்கும்போதெல்லாம் எப்படி இருக்கும் சார்? படுக்கும்போது சார் கீழே படுக்கும்போது எனக்கு படுக்க முடியாதுங்க. முதுகுலாம் அப்படியே வலியா இருக்கும். ஒரு சைடாக தான் படுச்சு, ஒரு சைடாக படுக்கும்போது அவங்களுக்கு கை கொஞ்சம் இழுத்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் படுக்க முடியாது. இப்போ அந்த பிரச்சனை இல்லைங்க. இப்போ அந்த இடுப்புல வந்து வலி வந்து தூங்கும்போதெல்லாம் தூங்கும்போது இப்போ நான் தூக்கமே ஒரு அளவுக்கு நல்லா வருதுங்க. வலி இல்லாதனால இருந்தால் தூக்கம் வருதுங்க. வலி இருந்த தூக்கம் வராது. இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு கழுத்துலயும் இடுப்புலயும் டிஸ்க்ல வந்து ஆமா இது கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அது மாத்திரை மருந்து கொடுத்தாங்க. எம்ஐஆர் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு 6 மாசம் தொடர்ந்து மாத்திரை சாப்பிடணும்னு சொல்லியிருந்தாங்க. 6 மாசம் சாப்பிட்டு ரெடி ஆகல. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. இந்த மாதிரி தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தா சரி மெடிசன் சாப்பிட்டே இருந்தனாலுமே இள வயசா இருக்கிறதுனால வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசு தான் ஆகுதுங்க. நான் மெடிசன் எடுத்துகிட்டே இருந்தால் எனக்கு பின்னாடி ஃபியூச்சர் பாதிக்கும் அப்படின்ட்டு தான் சரி மெடிசன் இல்லாமல் இதை ரெடி பண்ணுறதுக்கு என்ன வாய்ப்புன்னு தொலைவி பார்க்கும்போது தான் நம்ம அட்ரஸ் கண்டுபிடிச்சி நான் எங்கள் ட்ரீட்மெண்ட்காக வந்தேங்க. வந்தோன்னு இருக்கிற நரம்பு சுத்தமாக இல்லைங்க. இப்போ கிட்டத்தட்ட வந்ததுலேருந்து இருந்துச்சு. வந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு 2 days இருந்ததுங்க.
இப்போ அந்த வலி எத்தனை நாள்ல நல்லா குறைய ஆரம்பிச்சது ட்ரீட்மெண்ட்? ட்ரீட்மெண்ட் வந்து எனக்கு 5 நாளுக்கு ஓரளவுக்கு இருந்து 5 நாளைக்கு மேல எனக்கு படிப்படியா டக் டக் டக்குன்னு குறைய ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்ப வலி இல்ல இல்ல? இப்ப வலி சுத்தமா இல்லைங்க. இந்த கையில இருக்க மதமதப்பு மரத்து போன மாதிரி சும்மா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எனக்கு 100% இருந்தது, ஒரு 75-80% எனக்கு குறைஞ்சிச்சுங்க. இனி மீதி இருக்க சரி நீங்க சொல்லிக்கிற ஒரு எனக்கு எக்ஸசைஸ் மூலியமா அந்த 20% கம்ப்ளீட் ஆயிருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்ப இந்த கழுத்துலயும் வலி இல்ல? கழுத்துல வலி இருக்கு, கழுத்து வலி. ஷோல்டர் பெயினும் இல்ல? சொல்றீங்க. இந்த கையிலயும் வலி இல்லையா? கையில வலி இல்லைங்க. அதெல்லாம் நல்லா குறைஞ்சிருக்கு? நல்லா குறைஞ்சிச்சு, நல்லா குறைஞ்சிச்சு. இப்ப நீங்க நடக்கும்போதெல்லாம் வலி இல்லாம இருக்கா? சார் இப்ப நான் நடக்கும்போது நான் உங்க ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு நான் 2 டைம் நான் திருவண்ணாமலை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேங்க. சரி. லைன்ல நின்று ஒரு கால் பெயின் இல்லாம இடுப்பு பெயின் இல்லாம ஒரு 2 ஹவர்ஸ் லைன்ல நின்று தரிசனம் முடிச்சுட்டு இந்த மாதிரி இப்ப ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு. எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லைங்க. சரி சார். இப்போ ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ எத்தனை நாள்ல நம்ம முடிக்கிறோம்? இன்னைக்கு எத்தனாவது நாள் முடிக்கிறோம் சார் ட்ரீட்மெண்ட்? இன்னைக்கு பாத்துட்டீங்கன்னா 8வது நாளுங்க சார். சரி. 8வது நாள் ஒரு 2 டேஸ்ல முடிச்சுக்கலாங்கிற ஐடியாவில் சொன்னீங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து ஆனாலும் உங்களுக்கு நல்லா பண்ணித்தான் அனுப்புன்னு சொன்னீங்க. அதே மாதிரி நான் கூட நினைச்சேன் ஒரு 5 நாள் கூட ஆகலாம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்தது. ஃபேமிலி விட்டுட்டு வந்திருக்கோம், பணம் டைட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எனக்கு 18 டேஸ்ல உங்களுக்கு கியூர் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த 8 நாள்ல இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் முடிச்சுக்கலாம். நல்லா இருக்கு இல்லையா? சூப்பரா இருக்குங்க சார். சரி, இப்போ நான் ஒரு சில எக்ஸசைஸும் சொல்லி தரேன் சார். சரிங்க சார். அதையும் நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா கண்டிப்பா திரும்ப நமக்கு ஃபியூச்சர்ல இந்த பெயின் வராது, வலி இல்லாம நம்ம மெயின்டைன் பண்ணிடலாம். பண்ணிக்கலாம் சார். ஓகே, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். இதே போல கழுத்து தண்டோட நரம்பு அழுத்தப்பட்டு கை வரைக்கும் வலி இருக்கு, இல்ல இடுப்புல L4 L5ல வந்து தண்டோடத்துல வந்து நரம்பு அழுத்தப்பட்டு கால் வரைக்கும் வலி அதிகமா இருக்கு, கால் மதமதப்பா இருக்கு, எந்த சுச்சுவேஷன்லயும் வந்து வலி குறையல, என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தும் குறையல அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல நீங்க இருந்தீங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இதுதான். இதுக்கு உங்களோட ரிப்போர்ட்ஸ், உங்களோட டவுட்ஸ் எது இருந்தாலும் கேளுங்க. இந்த பிரச்சனையில இருந்து உங்களுக்கு நிவாரணம் முழுமையா அளிக்கிறதுக்கு நாங்க உதவி செய்றோம். அது மட்டும் இல்லாம திரும்ப இந்த வலி வந்து உங்களுக்கு வராம இருக்கிறதுக்கும் நாங்க உதவி செய்றோம். தேங்க்யூ.